அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் பார்க்க போகிறோம். எங்கே போனால் இந்த வீக்கில் ரெசன்ஸ் சப்போர்ட் எடுக்க போகுது அப்படிங்கிறது இருக்கிறதுல இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இயர் பிகினிங்லேயே போய் செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி வீடியோ போட்டேன். அடுத்தது மந்த்லி தான் பவர்ஃபுல், அதுக்கப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல். ஓகேங்களா? இது மூணுமே பொசிஷன் பேஸ்டு, இன்ட்ராடே கிடையாது. நம்ம சொல்ற வேல்யூல கன்ஃபர்மேஷன் இருக்கணும். கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் அங்க நம்ம மேக்ஸ் மெத்தட்ல அங்க கன்ஃபர்மேஷன் வரும். அங்க கன்ஃபர்மேஷன் ஆனாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், இல்லையா எடுக்க தேவை கிடையாது. இது வீக்லியில 52 வீக்ல 44 வாரம் சக்சஸா இருக்கும். 8 வாரம் ஒன்று இங்க போய் ரீச் ஆகும், இங்க நின்றுடும், இங்க வந்து ரீச் ஆகும், இங்க நின்றுடும். இல்லையா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆப்போசிட்ல 200 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துரும். நம்மளுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது 200 ஆப்போசிட்ல சேர்த்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதனுடைய அக்யூரசி வந்து இதா இருக்கும். இது பொசிஷன்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் நம்ம எடுக்கிற டாபிக்ல. இது ஸ்டாக்குக்கு, அனைத்து இண்டெக்ஸுக்கு, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதை வச்சு பொசிஷனா நம்ம வந்து எட்ஜிங் எடுத்து ட்ரேட் பண்ணலாமா? மந்த்லியில் நான் கொடுத்துருப்பேன். மந்த்லியில் இதை வச்சு எடுத்து அழகா போத் ரெண்டு பக்கமும் கால் போட்டு போத்தையும் பை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எப்படி சைக்கிள் சூஸ் பண்ணணும், என்ன விலையில் எடுக்கணும், அது இருக்கு. ஸ்டாக் ஆப்ஷன்லாம் பொசிஷனா வந்து பர்ஃபெக்டா இவ்வளவு டார்கெட் இவ்வளவு அடிக்கணும்னா அதை வந்து ஆப்ஷன் பண்றவங்க அதை பண்ணணும். அதெல்லாம் பொசிஷன். இன்ட்ராடேக்கும் பொசிஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற டாபிக், இது வேற. ஓகேங்களா? முதல்ல அது நல்லா புரிச்சுக்கோங்க. நம்ம வந்து மற்ற இண்டெக்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம். எடுத்து போடுறதுக்கு டைம் ஆகுது. இதே எடுத்து போட்டு இவ்வளவு. அப்போ இண்டெக்ஸ் இது தெரிஞ்சாலே மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் என்ன டைரக்ஷன் தெரிஞ்சப்படுது. ஸ்டாக் தான் வந்து கவர்மெண்ட் வந்து செபி நிறைய ரூல் கொண்டு வந்ததுனால அதை நான் அதுக்கு முன்னாடி மாசத்துக்கு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தா முடிவெடுங்க அந்த இடம். இப்ப பாருங்க, இந்த வீக் 50 இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து கீழே டவுன் சைடு வந்தா 23,802 23,702 இங்க வந்து பை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா? ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லணும். சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு நியராவே திரும்பலாம். இங்க வந்தா ஓகே, நியராவும் திரும்பலாங்க. அதனால இந்த இடத்த கன்ஃபர்மேஷன், இங்க வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம நிறைய அது சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மெத்தட் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தோம்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? அதே போல இங்க இருந்து மேல போனா 24,292 24,398 இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வீக்லி வந்து இதுவும் டேக்கன்ல தான் கொடுக்கணும். ஆனா ப்ராப்பரா வேண்டாம், அது வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் ஆயிடும். நம்ம வீக்லிக்கு 15 மினிட்ஸ்ல வெளியே விட்டு மறுபடியும் உள்ள வந்தாலும் நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா அந்த டைரக்ஷன்ல போயிடுவோம். இல்ல அன்னைக்கே ஒரு கேன்ல 12 மணிக்கு கீழே வச்சு மறுபடியும் மேல வந்துட்டாங்கன்னா அதை எடுக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 23,702 இதுக்கு கீழே 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா நீங்க எக்ஸிட் ஆயிடும். அது அப் சைடுல 24,398 மேல 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிடுங்க. இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட் ஷூரா அடிக்கும். அது நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வேல்யூஸை வீக்லி இதில் நோட் பண்ணி செக் பண்ணுங்க. இது நடந்திருக்கா இல்லைன்னு நம்ம போஸ்ட்மா கிட்ட போட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.